السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين. أما بعد. அன்பார்ந்த மாணவர்களே, அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய பாடமான 3 அடிப்படைகள் அந்த புத்தகத்தினுடைய தொடர்ச்சியில் இருக்கிறோம். சென்ற வகுப்பில் நம்ம சில இபாதாவினுடைய விஷயங்களை பார்த்தோம். அந்த இபாதா எப்போ இணையாகின்றது, எப்போ ஷிர்காக மாறுகின்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அதுக்குள்ள ஆதாரங்களை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால் பார்த்தோம், குரான்ல இருந்து பார்த்தோம். அது எப்படி அந்த குரான்ல இருந்து அது இபாதா என்று கருதப்படுகின்றது என்ற விஷயத்தையும் பார்த்தோம். ஸோ அதில் அந்த தொடர்ச்சியில் துஆ, ஹவுஃபு, ரஜா, அதாவது துஆ கேட்டல், பயப்படுதல், அல்லாஹ்விடத்தில் நாட்டம் வைத்தல், அல்லாஹ்விடத்தில் தவக்குல் வைத்தல், அதே போல் ஒரு விஷயத்தை ஆசைப்படுதல், ஆசையோடு செய்தல், ரஹ்பா, பயங்கரமான பயம், அதான் ரஹ்பா, குஷூ, சமர்ப்பணம் செய்தல், இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அந்த தொடர்ச்சியில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்ததாக ஹஷ்யா, இது ஒரு வகையான பயம். அதாவது பயமே பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஹவுஃப் பயம், அப்புறம் ரஹ்பா பயங்கரமான பயம். இப்போ ஹஷ்யா இது எப்படிப்பட்ட பயம் அப்படின்னு சொன்னால், கல்வி நிறைந்த பயம், அதாவது அறிந்த பயம். இது ஒரு ஸ்பெஷலான ஒரு பயம். அதாவது இது அல்லாஹுக்கு மட்டும்தான் இது கண்டிப்பாக இருக்க முடியும். அந்த ஹவுஃப் இருக்குது பார்த்தீங்கன்னா, முன்னாடி படித்தோம்ல ஹவுஃபு, அது கூட நம்ம விலங்குகளை, இயல்பான பயங்களில் அது வரும் கேட்டகரியில். அதனால தான் சொன்னோம், நம்ம சொல்லும் பொழுது எந்த விஷயத்திற்கு அல்லாஹுக்கு மட்டும் பயப்பட வேண்டுமோ அது அல்லாஹுக்கு மட்டும் பயப்படணும். இயல்பான விஷயங்கள் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த ஹஷ்யா இருக்கு பாருங்களேன், ஹஷ்யா நல்லா கவனிங்க, ஹஷ்யா இருக்கு பாருங்களேன், இது அறிந்து பயப்படுதல். இது எப்படி பயப்படுதல்? அறிந்து பயப்படுதல். அதாவது அல்லாஹுடைய வல்லமையை பற்றி அறிந்து பயப்படுது. அல்லாஹ் மிகப்பெரியவன், அல்லாஹ் ஒரு விஷயத்தை ஆக்கிரமம் செய்யக்கூடியவன், அனைத்து விஷயம் அவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு, நம்ம தவறு செஞ்சா நம்ம மீது அவன் கோபம் கொள்ள, இப்படி அவனை அறிந்து, அவனுடைய வல்லமை மகிமையை அறிந்து பயப்படுதல் இருக்கு பார்த்தீங்களா, அது ஹஷ்யா. ஸோ வித்தியாசம் என்ன? ஹவுஃப் சாதாரணமாக பயப்படுதல், ரஹபாங்கிறது மிக கடுமையான ஒரு பயம், ஹஷ்யாங்கிறது கல்வி நிறைந்த பயம். ஸோ இந்த வித்தியாசம் கேட்டாங்கன்னா நீங்கள் சொல்லிக்கலாம். ஸோ அல்லாஹ் இதை பற்றி சொல்லும் பொழுது, இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா, நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் யார் பயப்படுவா? உலமாக்கள் பயப்படுவாங்களாம். ஏன் உலமாக்கள்? யக்ஷல்லா, அந்த வார்த்தை பாருங்கள், யக்ஷல்லா. அது என்ன, ஏன் அப்படி சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், அந்த உலமாக்கள் அல்லாஹ் அறிஞ்சு பயப்படுவாங்க. புரியுதா உங்களுக்கு? அல்லாஹ்வை பற்றி தெரியாமல் பயப்படுறது எல்லாரும் பயப்படலாம். ஆனால் அல்லாஹை பற்றி அறிந்து பயப்படுதல் அறிந்தவர்கள் மட்டும்தான் அந்த மாதிரி இருக்க முடியும். ஸோ அல்லாஹ் சொல்கிற ஃபல தக்ஷௌஹும் வக்ஷௌனி, 2வது அத்தியாயம் 150வது வசனம், அதாவது பக்ராவுடைய சூரா பக்ரால, ஃபல தக்ஷௌஹும், அவரை நீங்கள் பயப்படாதீங்க, என்ன நீங்கள் பயப்படுங்க அப்படின்னு சொல்கிறோம். ஃபல தக்ஷௌஹும் வக்ஷௌனி. அப்போ அல்லாஹ் நம்ம அறிந்து பயப்படுவது ஒரு இபாதா. விளங்குதா உங்களுக்கு? அடுத்து வதலீலுல் இனாபா, இனாபாங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அல்லாஹ்விடத்தில் திரும்பி செல்லுதல். எப்படி திரும்பி செல்லுதல் அப்படின்னு சொன்னால், வழி தவறி போன அந்த மனிதர் தௌபா செய்து திரும்பி செல்லுதல், அதுக்கு பேர் தான் இனாபா. தௌபா செய்து அல்லாஹ்விடத்தில் திரும்பி செல்லுதல், அல்லாஹுடைய பாதையில் திரும்பி செல்லுதல், அது ஒரு இபாதா. வ அனீபு இலா ரப்பிக்கும், ஏன் அது ஒரு இபாதா? அல்லாஹ் வ அனீபு, நீங்கள் திரும்பி வாருங்க என்னிடத்தில் அப்படின்னு சொல்கிறான். என்னிடத்துல திரும்பி வாருங்கள், வாருங்கள்னா நீங்கள் வழி தவறி போயிட்டீங்கன்னா என்னிடத்துல திரும்பி வாருங்கள். ஸோ இனாபாங்கிறது அல்லாஹ்விடத்தில் திரும்பி செல்லுதல். வ அனீபு இலா ரப்பிக்கும், 39வது அத்தியாயம் 54வது வசனத்தில், வ அனீபு இலா ரப்பிக்கும் வ அஸ்லிமூல, உங்களுடைய இறைவனிடத்தில் நீங்கள் திரும்பி செல்லுங்கள், அவனிடத்தில் நீங்கள் இஸ்லாத்தை கொண்டு செல்லுங்கள், அதாவது அடிபணியுங்கள், சமர்ப்பணம் செய்யுங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள வசனத்தில், அதாவது இதே அத்தியாயம் 39வது 53வது வசனம், இது 54வது வசனம், 53வது வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்லியிருப்பான் அப்படின்னு சொன்னால், குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு, என்னுடைய அடியார்களே, தீங்கு விளைவித்த, வரம்பு மீறின என்னுடைய அடியார்களே, ஃபலா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹுடைய ரஹ்மத்தில் நீங்கள் நிராசை அடையாதீங்க. இன்னல்லாஹ் யக்ஃபிரு துனூப ஜமீஆ, அல்லாஹ் அனைத்து பாவங்களையும் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அதுக்கப்புறம் தான் இந்த வசனம் வருது, வ அனீபு இலா ரப்பிக்கும், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் திரும்பி செல்லுங்கள்.
இப்போ அல்லாஹ் இடத்துல நம்ம தவறை உணர்ந்து அதை அறிந்து மறுபடியும் அதை அல்லாஹ் செய்ய மாட்டேன் என்று உணர்ந்து திரும்பி சொல்றோம் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் இனாபா. அது அல்லாஹ் இடத்துல மட்டும்தான் இருக்கணும், வேறு யாரிடத்துல இருக்கக்கூடாது. ஏன் இது இபாதா? ஏன்னா இது கட்டளையிடப்படுகின்றது. அதே போல தான் அதுக்கு முன்னாடி வந்து அல்லாஹ் பயப்படாதீங்கன்னா, அவங்கள பயப்படாதீங்க, என்ன பயப்படுங்கன்னு சொல்றான். எந்த ஒரு விஷயத்தை அல்லாஹ் கட்டளை எடுக்கிறானோ அது என்னது? இபாதா. விளங்குதா? ஸோ ஹஷியா பார்த்தோம், இனாபா பார்த்தோம். அதுக்கப்புறம் பாருங்க இஸ்திஆனா. இஸ்திஆனாங்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அல்லாஹ் இடத்துல உதவி தேடுது. இஸ்திஆனா இந்த வார்த்தைலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்லா அழகான வார்த்தைகள், அரபி வார்த்தைகள். இஸ்திஆனா அல்லாஹ் இடத்துல உதவி தேடுதல், அது ஒரு இபாதா. இது நம்ம தெரிஞ்ச ஒரு அடிக்கடி ஓதக்கூடிய வசனம், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், சூரத்துல் ஃபாத்திஹா 5வது வசனம். உன்னையே வணங்குகிறோம், உன்னிடத்திலே உதவியும் தேடுகிறோம். இப்போ இந்த நஸ்தஈன்ங்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட ஒரு உதவி தேடுதல் அப்படின்னு சொன்னா, எப்பவுமே உதவி தேடும். அல்லாஹோட உதவி இல்லாமல் வாழ முடியாதுல்ல. இப்போ மூச்சு விடுறோம், இல்லை நம்ம சாப்பிட்றோம், இப்போ நம்ம நல்லபடியாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அல்லாஹுடைய உதவியை கொண்டு தானே. ஸோ அல்லாஹுடைய உதவி இஸ்திஆனாங்கிறது வந்து எந்நேரமும் இருக்க வேண்டிய ஒரு இஸ்திஆனா, ஒரு உதவி. இது கஷ்டம் வந்தால் தான் கேட்கக்கூடிய உதவி கிடையாது. அல்லாஹ் உன்னுடைய உதவி எனக்கு எப்போவுமே இருக்கணும், உன்னுடைய தயவு எனக்கு எப்பவுமே இருக்கணும் அப்படிங்கிறது பேர் தான் இஸ்திஆனா. ஸோ பொதுவாக இது வந்து ஒரு ஜென்ரலான விஷயம். அடுத்து வருது பாருங்க. ஸோ இதை பற்றி ஹதீஸ்னே வருது. நீங்கள் உதவி தேடணும்னு நினைச்சீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உதவி தேடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அல்லாஹ்விடத்துல உதவி தேடுங்க. அதாவது ஃபர்ஸ்ட் நீங்க உதவி தேடக்கூடிய ஒரு மனிதர், அதாவது நஊது பில்லாஹ், ஒரு ஒரு நபர் அப்படின்னு சொன்னா அது அல்லாஹ்விடத்துல ஃபர்ஸ்ட் நீங்க யார்கிட்ட கையேந்தணும்? அல்லாஹ்விடத்துல கையேந்தணும், மனிதர்களுக்கு செல்வதற்கு முன்னாடி. இதுலயும் முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அதாவது இப்போ மனிதரிடத்துல உதவி தேடினா தவறா? இப்போ மனிதரிடத்துல உதவி தேடினா அது தவறா அப்படின்னா அங்க ஒரு நிபந்தனை. என் நிபந்தனை? இப்போ அந்த மனிதர் உயிரோடு இருக்கணும், அந்த மனிதர் வந்து அந்த உதவியை செய்யக்கூடியதற்கு தகுதியானவராக இருக்கணும், அதற்கு அவருக்கு எல்லா விதமான சக்தியும் இருக்க வேண்டும். அப்படின்னா கேட்கலாம், அப்படின்னா என்ன பண்ணலாம்? கேட்கலாம். ஆனால் எந்த உதவி அல்லாஹ் மட்டும் செய்ய முடியும், அல்லாஹ் மட்டும்தான் அந்த உதவியை செய்ய முடியும், இந்த உலகத்தில் யாராலையும் அந்த உதவியை செய்ய முடியாது. எப்படிப்பட்ட உதவி? பாவங்களை மன்னிக்கக்கூடிய உதவி, அல்லது வந்து அவனை நேர்வழிப்படுத்தக்கூடிய உதவி, அல்லது அவனுக்கு சொர்க்கம் கிடைக்கக்கூடிய வழியை காட்டக்கூடிய, இப்படி நிறைய உதவிகள் இருக்கு பார்த்தீங்களா. இது அல்லாஹ் மட்டும் தான் செய்ய முடியும். ஸோ அப்படிப்பட்ட உதவிகளை அல்லாத இடத்துல போய் செஞ்சோம் அப்படின்னு சொன்னா அது என்னவாயிரும்? அது ஷிர்காயிரும். புரியுதா உங்களுக்கு? ஸோ இஸ்திஆனாங்கிறது வந்து ஒரு இபாதா. ஸோ அதற்கு எல்லைகள் இருக்கு, பவுண்டரிஸ் இருக்கு. இப்படி பண்ணீங்கன்னா, இந்த எல்லைக்கு மீறி போயிட்டீங்கன்னா ஷிர்காயிரும். அந்த எல்லையோடு இருந்தீங்கன்னா ஓகே. புரியுதா இஸ்திஆனா? அடுத்து பாருங்க, وَدَلِيلُ الْإِسْتِعَاذَةِ இஸ்திஆதனா அல்லாஹ்விடத்துல பாதுகாவல் தேடுதல். நம்ம அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அந்த வார்த்தையில வந்ததுதான். விரட்டப்பட்ட ஷைத்தானிடத்துல இருந்து நான் அல்லாஹ்விடத்துல பாதுகாவல் தேடுகிறேன். இஸ்திஆதா. நம்ம குல் அஊது பிரப்பில் ஃபலக், நபியே நீங்கள் கூறுவீராக காலை பொழுது இறைவனிடத்திலிருந்து, அதாவது காலை பொழுது இறைவன் இருக்கான அவனிடத்திலிருந்து அவனிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன். ரப்பில் ஃபலக் குல் அஊது பிரப்பின் நாஸ், மனிதர்களுடைய இறைவனிடத்திலிருந்து நான் பாதுகாவல் தேடுகிறேன், இடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன். அப்போ பாதுகாவல் தேடுகிறது வந்து அல்லாஹ்ட்ட மட்டும் தான் இருக்கணும். பாதுகாவல் தேடுவது என்னது? அல்லாஹ்ட்ட மட்டும் தான் இருக்கணும். இஸ்திஆதா. சரி, உலக விஷயத்துல நமக்கு ஒரு ஆபத்து இருக்கு. ஆனா ஒருத்தர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அவர் வந்து உங்களை பாதுகாக்கக்கூடியவராக இருக்கிறார். அது அவருக்கு சக்தி இருக்கு, இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, அவருக்கு பவர் இருக்கு. சரியா? இப்போ அவர்கிட்ட போய் எனக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாமா? அப்படிங்கிறது வந்து எப்படி பார்க்கப்படுது அப்படின்னு சொன்னா, அது ஒரு மக்ரூஹான விஷயம். அதாவது ஹராம் கிடையாது, மக்ரூஹான விஷயம். சரியா? இப்போ ஒரு இக்கட்டான சூழலில் பண்ணிதான் ஓகே. ஆனா எந்த அளவுக்கு நம்ம அல்லாஹ் இடத்துல மட்டும் அந்த பாதுகாவலை நம்ம வைக்கிறோமா அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா அல்லாஹ் நமக்கு ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து நம்ம கேட்காமலேயே, மற்ற விதத்தில் நம்ம பாதுகாவல் தேடாமலேயே அந்த பாதுகாப்பை நமக்கு தருவான். இஸ்திஆதாங்கிறது வந்து அதான். புரியுதா உங்களுக்கு? ஸோ அல்லாஹ் இடத்துல பாதுகாவல் தேடுவது என்பது ஒரு இபாதா. அல்லாஹ் எனக்கு பாதுகாவல் கொடு, எனக்கு பாவத்திலிருந்து பாதுகாப்பு கொடு, எனக்கு வந்து இந்த மாதிரியான அல்லாஹ் மட்டும் பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அல்லாஹ்ட்ட மட்டும் தான் கேட்கணும். சரியா? அதே போல மற்ற விஷயங்களையும் நம்ம கேட்பது வந்து தவிர்க்க வேண்டும். இஸ்திஆதா பொறுத்தவரையில உதவிங்கிறது வந்து அது வேற விஷயம். ஆனா இஸ்திஆதா பொறுத்தவரையில
மற்றவர்களிடத்தில் நம்ம கேட்பதை வந்து பாதுகாவல் கேட்பதை வந்து நம்ம தவிர்க்க வேண்டும். சரியா? ஓகே. வதலீலுல் இஸ்திகாஸா, அடுத்து பாருங்க, இஸ்திஆனா ஃபர்ஸ்ட் படிச்சோம், இஸ்திஆஸ ரெண்டாவது படிச்சோம், இப்போ இஸ்திகாஸா அது நம்ம இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா நம்முடைய டைம் லிமிட் எக்ஸிட் ஆயிடுச்சு இன்ஷா அல்லாஹ். சரி, அது அடுத்த வகுப்புல நம்ம வந்து பார்க்க போறது இஸ்திஆதா. ஸோ இந்த வகுப்புல என்ன பார்த்தோம்? ஹஷியா பார்த்தோம், இனாபா பார்த்தோம், இஸ்திஆனா பார்த்தோம், அப்புறம் இஸ்திஆதா பார்த்தோம். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாமே ஒரு நோட்ஸ் மாதிரி எழுதிக்கிட்டீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.